Hello guys, in this video we are going to see about 11th standard 2nd unit supplementary reader A Shot in the Dark by Saki. A shot in the dark means a wild and unsubstantiated guess. What do you mean by unsubstantiated guess? அதாவது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு வைல்டு கஸ் நீயா ஒரு யூகத்தில் ஒன்றை தீர்மானிக்கிறது. Let it be put in your own ideas. உனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் சொல்லணுன்னா, in your exam, if a question is asked which is unknown to you, உனக்கு தெரியாத ஒரு கொஷினை கேட்குறாங்கன்னு வையேன், அதில் இருக்கிற 4 சாய்ஸில் ஒரு வைல்டு கஸ் இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு உறுதியாக உன்னை கஸ் பண்ணி போடுவேன் தெரியுமா. போட்டு வெளியே வந்து அந்த ஆன்சரை செக் பண்ணும்போது ஐயோ இல்லையே அப்படின்னு ஒன்று தோணும் இல்லையா. சரி இப்படி தப்பாக எழுதிட்டமேன்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிளெண்டர் மிஸ்டேக்கை ஒருத்தன் பண்ணுறான். அதுதான் இந்த கதை. இட்ஸ் அ பிளே, ஸோ தெர் ஆர் கேரக்டர்ஸ் கிவன். இது ஒரு நாடகம் மாதிரி. அதனால் யார் யாரெல்லாம் இந்த ஸ்டோரியில் கேரக்டர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன், Philip Slatterbye. He is a man who aspires to become a politician. வருங்காலத்தில் அரசியலுக்குள்ள இறங்குற ஆர்வம் இருக்கிற ஒரு கேண்டிடேட் இந்த Philip Slatterbye. The next one is Mrs. Alpen Yago, a rich and influential lady of high rank. ரொம்ப பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, அரசியலில் செல்வாக்குள்ள ஒரு ஆள் வந்து இந்த லேடி. யார்? மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ. தென் Bertie, he was the son of Mrs. Salpin-Yago. இவங்க சால்பன்யாகோவுடைய சன், ரெண்டாவது சன் வந்து Bertie. Next, a friend of Slatterbye, his name is Claude People-Hasey. He also travelled with Slatterbye. Only after the travel, he saw him. அதாவது அவர் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்லேயே கிளாடு வருவார், Slatterbye ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்லேயே. பட் ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. Let us see the lesson. Philip Slatterbye settled himself down in an almost empty railway carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. He was bound for Brilmana, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Salpin-Yago. Honoria Salpin-Yago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. Philip Slatterbye வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அந்த எதில் ட்ராவல் பண்ணுறாருன்னா ட்ரெயினில். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன சொல்கிறாரு ஆத்தர் அப்படின்னா, அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ், அதாவது அவருக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய ஒரு பயணமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரில்மனர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. இட் வாஸ் த கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வென்டன்ஸ், அதாவது சமீபத்தில் அவருக்கு நண்பரான ஒரு பர்சனுடைய, அதாவது சால்பன்யாகோன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது கண்ட்ரி ரெசிடென்ஸ் அப்படின்னா இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா டவுனில் ஒரு வீடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரி சைடு உள்ள அதாவது இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, பண்ணை வீடு ஒன்று இருக்குது, ஊருக்குள்ளே ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரி சைடு இருக்கிற ரெசிடென்ஸ் பேர், ஒரு பெரிய மேன்ஷனோ ஒரு பெரிய கேசல் மாதிரி இருக்கிற வீடு, அந்த இடத்துக்கு போகிறாரு. சால்பன்யாகோவுடைய வீடு அது. சால்பன்யாகோ நான் உனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன், அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும். ஷி ஹாஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கவுண்டி ஆஃப் சாக்ஷயா. கவுண்டி அப்படிங்கிறது என்னென்னா தனியாக உள்ளாட்சி அமைப்புகளோடு இருக்கிற ஒரு இடம், தனக்குன்னு ஒரு கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு இடத்துல. The county of Yorkshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to Philip Slatterbye. It was held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election, and Slatterbye was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. The Salpin-Yago influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party
Still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. இவங்க வந்து அந்த கவுண்டி ஆஃப் ஷார்ட்ஷையரில் வந்து போட்டியிட்ட பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட்ட ஜென்டில்மேன் வந்து இப்போ மறுபடியும் ரீஎலெக்ஷனில் போட்டியிடறதுக்கு விருப்பப்படலை. அதனால் அவருடைய சீட்டுக்கு யார் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லெதர்பை. அரசியலில் இவர் பேர் அடிபடுது. அடுத்ததாக அவருடைய சீட்டுக்கு அவருக்கு பதிலாக இவரை நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற சால்பன் யாகோவை வந்து இவர் ஒரு பார்ட்டியில் பார்க்குறாரு, லஞ்சன் பார்ட்டியில். அந்த பார்ட்டியில் வந்து இவர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடந்தோடனே அவங்க பெரிய பணக்காரங்க வீட்லையெல்லாம் பார்ட்டிஸ் நடக்கும் இல்லையா, விருந்து நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் பார்ட்டிக்கு ஃப்ரைடே டு டியூஸ்டேக்கு அவங்க ஆஸ் அ ரிச் லேடி இவரை இன்வைட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லி. He was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. If he failed to find favor in her eyes, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. ஸோ ஒருவேளை சால்பன் யாகோவுடைய கண்களுக்கு இவருக்கு தயை கிடைச்சிதுன்னா இவரை கண்டிப்பாக வந்து தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லுக் அட் தோஸ் லைன்ஸ். கூல் ஆஃப் இன் தேர் எம்ப்ரியோ என்தூசியாசம் ஃபார் ஹிம். இவரை நிற்க வைக்கலாங்கிற அந்த ஐடியா வந்து கருவிலேயே அழிக்கிற மாதிரி அழிச்சிடுவாங்களாம் அந்த லேடிக்கு மட்டும் இவரை பிடிக்கல அப்படின்னா. Among the passengers dotted about on the platform, awaiting their respective trains, Sletherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. அங்கே பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த பேசஞ்சரில் இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிளப் அக்வைண்டன்ஸ், இவர் விளையாட போகிற இடத்துல இவருக்கு தெரிஞ்ச கிளப் அக்வைண்டன்ஸ் ஒருத்தர் அங்கே இருக்கார், ஃப்ரெண்டு. அவரை கால் பண்ணுறாரு. 2 பேரும் அந்த விண்டோக்கு நடுவில் 2 பேர் பேசிப்பாங்க இல்லையா, ஜன்னல் வழியாக, அந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. Oh, you are staying with Mrs. Salpan Yago for the weekend, are you? I expect you will have a good time. She has the reputation of being an excellent hostess. She will be useful to you too. If that parliamentary project, hello, you're off, goodbye. ஒரு ஃப்ரெண்டு சத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, சால்பன் யாகோவை பார்க்க போறியா இந்த வீக்கெண்டுக்கு, உன்னுடைய பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட், அதாவது உன்னுடைய அரசியல் பயணத்துக்கு இவங்க கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருப்பாங்க. சரி, ட்ரெயின் கிளம்புது, போயிட்டு வா அப்படின்னு சத்தமாக சொல்லி முடிக்கிறார். Sletherby waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. He had scarcely glanced at a couple of pages. However, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage. His travelling companion was a young man of about 22, with dark hair, fresh complexion, and a blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. ஸோ அவர் குட் பை சொல்லிவிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய லேப் மேலே இருக்கிற மடியில் இருக்க மேக்சினை எடுத்து பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் கூட பார்த்துருக்க மாட்டார். திடீர்னு நல்ல ஸ்மோதர் மீன்ஸ் சீக்கிங் டூ மச் அட்டென்ஷன், ரொம்ப கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு சத்தமான ஒரு கர்சிங் வேர்டோட ஒருத்தர் உடனே அவசரமாக அவர் தூக்கி பார்க்குறாரு. ஒரே ஒருத்தன் தான் அவரோட ட்ராவல் பண்ணுறான். அவருடைய ட்ராவலிங் கம்பேனியன் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் எ யங் மேன் ஆஃப் 22, ஒரு 22 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன், வித் டார்க் ஹேர், நல்ல கருன்னு முடி இருக்குது, ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், நல்ல ஒரு கலரான பையன். அந்த பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் டிஸ்அரே, அதாவது வந்து நல்ல ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறது, பிளெண்டு ரெண்டும் கலந்த கலவையவன். அதோட அன்டைடினஸ், பார்க்குறதுக்கு சுத்தமாகவும் இல்லை. ஸோ அந்த காலத்தில் வந்து நீ இந்த காஸ்டியூம்லேயே பார்த்துருப்ப, அவருடைய காஸ்டியூம் வந்து நல்ல ஒரு கோட் ஷூட்டோடு இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டாவே அதை அவங்க வந்து அன்டைடினஸ்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவன் கொஞ்சம் மாடர்னாக இருக்கான். அதை அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, த காஸ்டியூம் ஆஃப் அ நட் மீன்ஸ் கிரேசின்னு அர்த்தம், கிறுக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவருடைய கண்களில் அவன் ஹீ இஸ் பவுண்ட் ஆன் எ ரஸ்டிக் ஹாலிடே, ஒரு கண்ட்ரி ஹாலிடே, கிராமத்துக்கெல்லாம் போய் ஓய்வு இது பண்ணுற மாதிரி சிட்டி சைட்லேருந்து விலகி ஒரு கண்ட்ரி சைடு போகிறக்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான். He was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object,
From time to time, he dug a sixpenny bit out of a waistcoat packet and stared at it ruefully. Then recommenced the futile searching operations. A cigarette case, matchbox, latchkey, silver pencil case, and railway ticket were turned out on to the seat beside him. But none of these articles seemed to afford him satisfaction. He cursed again, rather louder than before. The vigorous pantomime did not draw forth any remark from Sletherby, who resumed his scrutiny of the magazine. அவன் ரொம்ப ஃபியூரியஸாக ஆங்க்ரியாக தன்னுடைய பேக்கெட்டில் இருந்து ஒரு தொலாவிட்டே இருக்கான். நான் எக்ஸிஸ்டன்ட் அலூசிவ் அப்படின்னா நாட் ஈஸி டு ஃபைண்ட், சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத. நான் எக்ஸிஸ்டன்ட்னா நிஜமாவே அது இல்லாத ஒன்றை தேடுறவனாட்ட ரொம்ப ஃபியூரியஸாக தொலாவிட்டே இருக்கான். அடிக்கடி தன் பேக்கெட்டில் இருந்து எடுத்து பார்க்குறான். ஒரு சிக்ஸ் பென்னிங்கிறது நம்ம ஊர் மணியில் இப்போ ஒரு 60 ரூபாய்ன்னு வச்சுக்குவேன். 50 ரூபா 60 ரூபா இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குது அவன்கிட்ட. அதை ரொம்ப இது பண்ணிவிட்டு மறுபடியும் சர்ச் பண்ணுறான். அவனுடைய சர்ச் ஆப்ரேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு சிகரெட் கேஸு, மேட்ச் பாக்ஸு, லேட்ச்கி, சில்வர் பென்சில் கேஸ், அதாவது தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே நிறைய இருக்குது. ஆனால் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மறுபடியும் அவன் சத்தமாக கர்ஸ் பண்ணுறான். நம்ம ஏதாவது தொலைச்சிட்டா அடைச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி he cursed again and again. The vigorous pantomime means exaggerated behavior. பதட்டமாக அவன் செய்கிற எதுவுமே ஸ்லெதர்பையோடைய அட்டென்ஷனை இழுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா, மேக்சினை ஸ்க்ரூட்டினி ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருக்காரு. ஸ்க்ரூட்டினி மீன்ஸ் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி படிக்கிறது. I say, exclaimed a young voice presently, didn't I hear you say you were going down to stay with Mr. Salpinyago at Brill Manor? What a coincidence. My matter, you know, I am coming on there on Monday evening, so we shall meet. I'm quite a stranger. Haven't seen the mater for 6 months at least. I was away yachting last time she was in town. I'm Bertie, the second son, you know. I say it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the matter just at this particular moment. I have done a damn awkward thing. So I say, அவன் அந்த சின்ன பையன் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் சால்பன்யாகோவை பிரில் மேனரில் சந்திக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஒரு கோயின்சிடென்ஸ். நான் எங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சால்பன்யாகோவோட 2வது பையன். என் பேர் பெர்ட்டி. நான் 6 மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவை பார்த்து. ஏன்னா நான் கொஞ்சம் யாக்டிங் அப்படின்னா என்னதுன்னா, இந்த ரேசிங் யாக்ட்ஸ், அந்த படகுல இது பண்ணுவாங்க இல்லையா, கடலில் எல்லாம் படகுல ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க இல்லையா, போட்டிகள், அந்த போட்டியில் கலந்துக்க போயிட்டான் லாஸ்ட் டைம் அவங்க டவுனில் இருந்தபோது. ஸோ இப்போ எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஆக்வர்டான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்க்குறான் அவன். You have lost something, haven't you? said Sletherby. உடனே ஸ்லெதர்பை பெர்ட்டிகிட்ட கேட்குறான், நீ ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படித்தானே அப்படின்னு கேட்குறான். Not exactly, but left behind, which is almost as bad, just as inconvenient anyway. I have come away without my sovereign purse, with 4 quid in it, all my worldly wealth for the moment. It was in my packet all right just before I was starting, and then I wanted to seal a letter, and the sovereign purse happens to have my crest on it. So I whipped it out to stamp the seal with, and like a double distilled idiot, I must have left it on the table. I had some silver loose in my pocket, but after I had paid for a taxi and my ticket, I had only got this forlorn little 6 pence left. I am stopping at a little country inn near Braunquig for 3 days fishing. Not a soul knows me there, and my weekend bill and tips and cab to and from the station and my ticket on to Brill, that will mount up to 2 or 3 quid, won't it? If you wouldn't mind lending me £2.10 or 3 for preference, I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. உடனே அவன் ஒரு விளக்கம் கொடுக்குற. நீ ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, தொலைக்கல, விட்டுட்டு வந்துட்டேன். நான் கிளம்பும்போது என் பர்ஸில் ஒரு 4000 பக்கம் பணம்னு வச்சுக்கேன்.
அந்த அளவுக்கு வந்து ஒரு பணம் வச்சுருந்தேன் என்னோடய பர்ஸில். ஆனால் வந்து நான் அவசரமாக வெளியே வரும்போது ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது, ஒரு லெட்டர் அனுப்ப வேண்டி இருந்தது. அதுக்காக என்னுடைய க்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, a design used as the symbol of a particular family or organization, especially one that has a long history. ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் அவங்களுடைய எல்லா லெட்டர்லேயும் ஒரு அரக்கு மாதிரி ஒரு சீல் வைப்பாங்க. அதில் வந்து இந்த முத்திரையை இடுவாங்க. இது எல்லாத்தையும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு உரியது. இந்த க்ரெஸ்ட் வந்து அவன் ஒரு லெட்டர் அனுப்புகிறோங்கிறதுனால அவனுடைய பர்ஸில் வந்து அந்த க்ரெஸ்ட் இருக்கிறனால அதை எடுத்துட்டு அந்த பர்ஸில் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் அந்த டேபிள்லேயே. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் இருந்த மணி வந்து இந்த டிக்கெட்டுக்கும் இந்த கேப் எடுத்ததுக்குமே சரியாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் தொலாகும்போது அவன் பர்ஸ் இல்லைன்னு தெரியுது. அதனால் அவன் என்ன கேட்குறான், நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு 2 or 3 ஒரு 2000 3000 பணம் இப்போதைக்கு நான் ஒரு ஈக்குவலன்ஸ் சொல்கிறேன், ஆக்சுவல் அமௌண்ட் கிடையாது, அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் புல் மீ அவுட் ஆஃப் நோ எண்ட் ஆஃப் அ ஹோல். எங்கேயுமே தப்பிக்க முடியாத ஒரு இடத்துலேருந்து என்னை காப்பாற்றி விட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். I think I can manage that, said Sletherby after a moment's hesitation. Thanks awfully. It's jolly good of you. What a lucky thing for me that I should have chanced across one of the matter's friends. It will be a lesson to me not to leave my exchequer lying about anywhere when it ought to be in my pocket. I suppose the moral of the whole thing is don't try and convert things to purposes for which they weren't intended. Still, when your sovereign purse has your press on it. ஸோ உடனே அவனு சொல்கிறான், இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் ஆஃபுல்லி, இட்ஸ் ஜாலி குட் ஆஃப் யூ, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா அவன் மேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவான். இட்ஸ் அ லாட்டின் நேம் ஆஃப் மதர். நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மதரை வந்து லாட்டினில் சொல்லும்போது, கொஞ்சம் லாட்டின் ப்ரொனன்சியேஷனில் சொல்லும்போது மேட்டர் அப்படிம்போம். பர்ட்டி என்ன சொல்கிறான், இதுலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் இந்த ஆக்வர்டான சுச்சுவேஷன்லேருந்து. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், அதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாவரின் பர்ஸ் அப்படிங்கிறது பணத்தை வைக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ க்ரெஸ்ட்டு நான் ஒரு லெட்டர் சீல் பண்ணுங்கிறக்காக அந்த பர்ஸையே நான் க்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணதுனால இப்போ என்னை பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். What is your crest, by the way? Sletherby asked carelessly. Not a very common one, said the young man. A demi-lion holding a crosslet in its palm. When your mother wrote to me giving me a list of friends she had, if I remember rightly, a greyhound current on her notepaper, observed Sletherby. There was a tinge of coldness in his voice. ஸோ உடனே அவர் கேட்குறான், உங்கள் அம்மா நீ என்ன க்ரெஸ்ட், உங்களுடைய சீல் என்னன்னு கேட்டால் அவன் என்ன சொன்னால் ஒரு டெமி லைன் மீன்ஸ் லயன் சிங்கத்தில் இந்த பாதி பகுதி மட்டும் இருக்கும், நீ பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எங்களுடைய க்ரெஸ்ட் அப்படின்னோடனே உடனே வந்து ஸ்லெதர்பை என்ன சொல்கிறான், இல்லையே உங்கள் அம்மா எனக்கு வந்து என் லெட்டர் அனுப்பும்போது லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் இந்தந்த ட்ரெயின்லையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு அவங்க ஒரு லெட்டர் அனுப்பும்போது கரஸ்பாண்டன்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய லெட்டர் பேடில் வந்து கிரேஹவுண்ட் அப்படின்னா ஒரு நாய் வந்து அப்படியே கோரண்ட்னா ரன்னிங்னு அர்த்தம், ஓடுற ஒரு நாய் மாதிரியான ஒரு இதுதானே அவங்களுடைய சிம்பிளாக இருந்தது, நீ வேற சொல்கிறையே அப்படின்னு சொன்னான். There is a Yago crest, responded the youth promptly. The demi-line is the Salpen crest. We have the right to use both, but I always use the demi-line because after all, we are really Salpen. Maybe due to marital அலையன்ஸ், அதாவது திருமணத்தினாலேயோ இல்லை 2 குடும்பங்கள் இணைஞ்சதுனாலையோ அவங்கக்கிட்ட 2 சால்பன் யாகோ 2 ஃபேமிலிஸ் இருக்குது. இதில் சால்பனுடைய க்ரெஸ்ட் வந்து டெமி-லைன், யாகோவோட க்ரெஸ்ட் வந்து அதாவது சிம்பிள் வந்து கிரேஹவுண்ட். இவன் என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து யாகோ க்ரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம் கிரேஹவுன்றது, நான் வந்து சால்பன் தான் யூஸ் பண்ணுவேன், அதாவது வந்து இந்த டெமி-லைன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை சொன்னனே அவருக்கு ஒரு வித டவுட் வந்துடுது. தெர் வாஸ் அ டிஞ்ச் ஆஃப் கோல்ட்னஸ். ஏதோ ஒரு சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு பர்ட்டியை. There was silence for a moment or two and the young man began to collect his fishing tackle and other belongings from the rack. My station is the next one, he announced.
உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏற்கனவே அவன் சொல்லியிருந்தான் இல்லையா, வில்லேஜ் சைடு வந்து ஒரு ஃபிஷ்ஷிங்காக நான் போகிறேன், 3 நாள் அங்கே தங்கி இருக்க போகிறேன், அதுக்கு பணம் தேவைன்னு இவர்கிட்ட 2 or 3 pounds கேட்டிருந்தான் இல்லையா. ஸோ அதனால் அவன் என்ன சொல்கிறான், இன்னும் அடுத்த ஸ்டேஷன் வந்து என்னுடைய ஸ்டேஷன், அவனுடைய ஃபிஷ்ஷிங்க்கான திங்ஸ் எல்லாம் அவன் எடுக்கிறான், பேர்ட்டி எடுத்துக்கிறான். I have never met your mother, said Slatherby suddenly, though we have corresponded several times. My introduction to her was through political friends. Does she resemble you at all in feature? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை. ஸோ நாங்கள் நிறைய தடவை லெட்டரில் தான் பேசியிருக்கோம், பொலிட்டிக்கலாக அதில் பேசும்போது, அரசியலை பற்றி பேசும்போது. உங்கள் அம்மா உன்ன மாதிரியே இருப்பாங்களா, இன் ஃபியூச்சர் முன்ன மாதிரியே இருப்பாங்களா? எதுக்கு கேட்குறேன்னா, ஒருவேளை அவங்க ஸ்டேஷனில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக கேட்குறேன்னு ரொம்ப கிளவராக கேட்குறான். She is supposed to be like me. She has the same dark brown hair and high color. It runs in her family. I say this is where I get out. உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் எங்கள் அம்மா என்ன மாதிரி தான் இருப்பாங்க, நல்ல டார்க் ப்ரௌன் ஹேரோட, அது நல்ல கலராக, அவங்க ஃபேமிலியில் இதுதான் வருது, அதாவது ஒவ்வொருத்தர் ஜென்ரேஷன் மாதிரி ஜென்ரேஷன் ஒரே மாதிரி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே தான் நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். குட் பை, said Slatherby. You have forgotten the 3 quid, said the young man, opening the garage door and pitching his suitcase onto the platform. அவன் ஃபைனலாக தன்னுடைய பிளாட்ஃபார்மில் தன்னுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் எனக்கு 3 quid கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அந்த பணத்தை மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். I have no intention of lending you 3 pounds or 3 shillings, said Slatherby severely. But you said. I know I did. My suspicions had been roused then, though I hadn't necessarily swallowed your story. The description about the crest put me on my guard, notwithstanding the really brilliant way in which you accounted for it. Then I laid a trap for you. I told you that I had never met Mrs. Salpanyago. As a matter of fact, I met her at lunch on Monday last. She is a pronounced blonde. எனக்கு 3000 இல்லை, 3 ரூபா கூட உனக்கு கொடுக்குறக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்டோன்னே எனக்கு உண்மையிலான சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிது. என்ன தான் நீ சொல்கிற கதையை நான் நம்பாட்டியுமே அந்த டிஸ்கிரிப்சி அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ், இந்த க்ரஸ்ட்டில் டெமி லயன், கிரே ஹூண்டு, லயன் சிங்கத்துக்கு பதிலாக நாய் இருக்கிறது, இந்த க்ரஸ்ட் டிஃப்ரென்ஸே எனக்கு உன் மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு. நீ என்ன தான் புத்திசாலித்தனமாக என்கிட்ட சொன்னாலுமே நான் உங்ககிட்ட தெளிவாக ஒரு கேள்வி, ஒரு ட்ராப், ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு ட்ராப் வச்சேன். அதாவது உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். நீ என்கிட்ட என்னென்னா அவங்கக்கிட்ட டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மண்டே அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து ஷீ இஸ் அ ப்ரனவுன்ஸ்ட் பிளாண்ட். பிளாண்ட் மீன்ஸ் yellow hair இருக்கிறது, நல்ல கோல்டன் கலர் ஹேர் வந்து இருக்கிறது. The train moved on, leaving the soy descent cadet of the Salpanyago family cursing furiously on the platform. அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த சாய் டிசன்ட் கேடட் அப்படின்னா ரொம்ப செல்ஃப் ஸ்டைல்டாக அந்த இருக்கிற அந்த கேடட் அப்படின்னா யங் பர்சன், அந்த சால்பன்யாகோ ஃபேமிலி. அவன் வந்து ரொம்ப சத்தமாக கோபமாக கத்திகிட்டு இருக்கான். அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. Well, he hasn't opened his fishing expedition by catching a flat, chuckled Slatherby. He would have an entertaining story to recount at dinner that evening, and his clever little trap would earn him applause as a man of resource and astuteness. He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drew up at his destination. On the platform, he was greeted sedately by a tall footman and noisily by Claude People Casey, who had apparently travelled down by the same train. ஸோ அவன் உடனே தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான். இவனால் போய் ஒன்று ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பிடிஷனும் செய்ய முடியாது, பை கேச்சிங் எ ஃப்ளாட் அப்படின்னா ஒரு டேக்கன் பை சர்ப்ரைஸ், அவனே வந்து இந்த பெரிய சர்ப்ரைஸ்னால் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இவன் என்ன சொல்கிறான், நம்ம இதை போய் எப்படி பெருமையாக சொல்லலாம், நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக
இவனுடைய ஏமாத்துதல்லேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவனுடைய இமேஜினேஷன்லேயே அவன் யோசித்து பார்க்குறான். யார் யாருக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதும் அந்த கெஸ்ட் அதை கேட்டுட்டு அவனை அப்லாட் பண்ணுறது, பெருமையாக பேசுகிறது, இது எல்லாத்தையுமே அவன் இமேஜினேஷனில் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ட்ரெயின் அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துடுது. அவன் இறங்குறான். இறங்கினோடனே அவனை க்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைட் மேனரில் ஒரு டால், நல்ல உயரமாக இருக்கிற ஒரு மனுஷன் வரான். இவனுடைய ஃப்ரெண்டு கிளாட் பீப்புள் கேசி. அவன் நேராக இவனை க்ரீட் பண்ணுறான். அவனும் இவனோட அதே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஹலோ ஸ்லெதர்பை, யூ ஸ்பெண்டிங் த வீக்கெண்ட் அட் பிரில்? குட், எக்ஸலண்ட். We'll have a round of golf together tomorrow. I will give you your revenge for Hoylake. Not a bad course here, as inland courses go. Here we are. Here is the car waiting for us, and very nice too. உடனே அவன் என்ன சொல்கிறான், ஸ்லெதர்பை வீக்கெண்டில் நீ இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போறியா? ரொம்ப சந்தோஷம். குட், எக்ஸலண்ட். நம்ம ஒரு கோல்ஃப் விளையாடலாம். போன தடவை நான் உன்னை தோற்கடித்ததுக்காக திருப்பி ஐ வில் கிவ் யூ யுவர் ரிவெஞ்ச். நீ என்னை மறுபடியும் இந்த கோல்ஃபில் விளையாடலாம் அப்படின்னு கோல்ஃபை பேசிகிட்டே நமக்காக வெயிட் பண்ணுற கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். The car which won the Casey's approval was sumptuous looking vehicle which seemed to embody the last word in elegance, comfort and locomotive power. Its graceful lines and symmetrical design masked the fact that it was an enormous wheel structure combining the features of a hotel lounge and an engine room. அவன் சொன்ன அந்த காரை பார்க்கும்போது இட் வாஸ் சம்டியூஸ் அப்படின்னா நல்ல எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள், எலிகன்ஸ், கம்ஃபர்ட். ரொம்ப காஸ்ட்லியான காரில் போகும்போது வரும் இல்லையா அந்த ஸ்டைலு, அந்த கம்ஃபர்ட்டு, அந்த லோக்கோமோட்டிவ் பவர் எல்லாமே இருக்குது. கிரேஸ்ஃபுல் லைன்ஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிமெட்ரிக்கல் டிசைன் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்த்தா ஒரு எனாமஸ் வீல்டு ஸ்ட்ரக்சர், ரொம்ப பெரிய வீலில் ஒரு ஹோட்டல் ரூமையே அடக்கிற அளவுக்கு, ஹோட்டல் லான்ச்சையே அடக்கிற அளவுக்கு ஒரு என்ஜின் ரூமு, அதாவது என்ஜின் இருக்கிறது. அந்த முன்னாடி நீளமாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோடு இருக்கிற அந்த கார் அவ்வளோ பெருசுக்கு அந்த காரினுடைய என்ஜின் ரூம் இருக்குது. Different sort of vehicle to the post guys in which our grandfathers used to travel, exclaimed the lawyer appreciatively, and for Sletherby's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஒவ்வொருக்கும் நான் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அவன் அதே ஃபேமிலியில் இருக்கிறதுனால விதவிதமான இது வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பெருமையை பேசிகிட்டே இருக்கான். இதெல்லாம் இருக்குது, இந்த ஃபிட்டிங் மெக்கானிசம் பற்றியெல்லாம், அந்த காரை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். Sletherby heard not a single word, noted not one of the details that were being expounded to him. His eyes were displayed two crests, a greyhound current and a demi-line holding in its paw a crosslet. ஸோ அவனுடைய அவன் அந்த காரில் எல்லாம் எவ்வளோ லக்ஸூரியஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அவன் கண் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. எதுனா அந்த க்ரெஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 க்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று கிரேஹூண்ட், நாய் ஒன்று இருக்கிற மாதிரியும், கரண்ட் ஓடுற மாதிரியும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று இருக்குது, டெமி லைன். இப்போ அவன் மெமரியில் அந்த பையன் பர்ட்டி வரான். அவன் சொன்ன மாதிரி 2 க்ரெஸ்ட் இப்போ இருக்குது. ஹி வாஸ் டேக்கன் அ பேக். அவனால் அந்த சர்ப்ரைஸ் அவன் என்ன பண்ணுறதுனே புரியாமல் அதை பார்த்துட்டே இருக்கான். The Casey was not the sort of man to notice an absurd silence on the part of a companion. He had been silent himself for nearly an hour in the train, and his tongue was making up for lost time. Political gossip, personal anecdote, and general observation flowed from him in an uninterrupted stream as the car sped along the country roads. இவன் கூட பேசிகிட்டு இருக்கான் அவனுடைய ஃப்ரெண்ட் அந்த கிளேசி கிளாட் பெருசாக மற்றவன் பக்கத்தில் இருக்கிறவன் கவனிக்க மாட்டானா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஃப்ரெண்டு. அவன் 1 மணி நேரம் பேசாமையே அந்த ட்ரெயினில் வந்ததுனால அதுக்கெல்லாம் சேர்த்தி வச்சு பேசிகிட்டே இருக்கான், கொட்டிகிட்டே இருக்கிறான். அவன் என்னென்ன பேசுவான், பொலிட்டிக்கல் காசிப், அரசியல் பேசுகிறான். அதுக்கப்புறம் பர்சனலாக அவன் சொன்னது, ஜென்ரல் அப்சர்வேஷன், அந்த கார் போகிற வரைக்கும் அவன் அதை பேசிக்கிட்டே இருக்கான். From the inner history of Dublin, labor troubles, and the private life of the Prince Desenate of Albania, he progressed with an easy volubility to an account of an alleged happening at the 9th hole at Sandwich, and a verbatim report of a remark made by Duchess of Pastria
அட் எ டேங்கோ ட்ரீ. இது எல்லாமே அப்போ நடந்த அங்கே ஈவெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறது தான் அதில் சொல்கிறாங்க. ஓயாமல் பேசிகிட்டே இருக்கான். Just as the car turned in at the Brill entrance gates, the Casey captured Slatherby's attention by switching his remarks to the personality of their hostess. ஸோ அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹோஸ்டஸ்னுடைய பர்சனாலிட்டி பற்றி பேசுகிறான். அதாவது சால்பின் யாகாவுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி பேசும்போது அது வந்து ஸ்லெதர்பையோட அட்டென்ஷனை உடனே இழுக்குது. Brilliant woman, level-headed, a clear thinker, knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it draw. Influential woman, but spoils herself and her chances by being too restless. No repose, good appearance too, till she made that idiotic change. உடனே என்ன சொல்கிற, ரொம்ப புத்திசாலியான லேடி, தெளிவாக சிந்திப்பாங்க, எப்போ ஒருத்தனுக்கு உதவி செய்யணும், எப்போ ஒருத்தனை தூக்கி எறியணும் அப்படிங்கிறது தெரியும். அரசியலில் மிக மிக ஆளுமை திறன் மிக்க ஒரு லேடி அவங்க. ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்ல அப்பியரன்ஸ் தான், ஆனாலும் அவங்க ஐடியாட்டிக், ஒரு முட்டாள்தனமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சேஞ்ச் quite Slatherby. What change? What change? You don't mean to say, oh, of course, you have only known her just lately. She used to have beautiful dark brown hair, which went very well with her fresh complexion. Then one day, about 5 weeks ago, she electrified everybody by appearing as a brilliant blonde. Quite ruined her looks. Here we are. I say, what's the matter with you? You look rather ill. உடனே அவனை சொல்கிறான், என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ தானே அவங்கள தெரியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நல்ல கருப்பாக நீளமான முடி, டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கலருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு போய் மொத்த கலரையும் பிளாண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லோ கலரில் மாற்றிட்டாங்க, கோல்டன் கலரில் ஹேர் கலர் பண்ணிட்டாங்க. இது அவங்களுடைய லுக்கையே மாற்றிடுச்சு. ஹியர் வி ஆர். ஸோ பாரு, என்ன திடீர்னு முகம் மாறிட்ட, முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்து ஃபிலிப் ஸ்லெதர்பை ரியலைஸ் பண்ணுறான், சால்பின் யாகோவுடைய சன்னை தான் வந்து அப்படி வந்து வெறும் ஒரு 2000 ரூபா பணம் கொடுக்காம கீழே இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. Now you know why the author named the lesson A Shot in the Dark, which means a wild and unsubstantiated guess. இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சாரு, A Shot in the Dark அப்படின்னு. அவனுடைய அந்த ஒரு வைல்ட் அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கஸ், முட்டாள்தரமான ஒரு கஸ் அவனுடைய மொத்த பொலிட்டிக்கல் கரியரையும் முடிச்சிருச்சு. It was written by Hector Hugh Munro. He was an excellent writer. All of his stories had that sarcastic and witty end. ரொம்ப புத்திசாலித்தனமாக கொஞ்சம் த்ரில்லோடு முடிக்கிற ஒரு கதை வந்து, நக்கலோடு முடிக்கிற கதைகள் வந்து இவர்கிட்ட he is known for that. முக்கியமாக எட்வர்டியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அந்த காலத்தில் நிகழ்ந்ததை வந்து சர்காஸ்டிக்காக பேசுகிறதுல வந்து இவருடைய கதைகள் பெருமை வாய்ந்தது. ஸோ கைஸ், while judging others, So guys, be wise while judging others. You know very well, a shot in the dark will cost you a lot, like what it cost to Philip Slatherby.